ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே ஓஷன் சர்ஃபிங்கை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில நேரங்களில் அதை டிவியில் பார்க்கவும் செஞ்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு விளையாட்டை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நண்பர்கள், ஷான், மிக்கி, கியோனி. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே சர்ஃபிங் வீரர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய அலை எங்க இருக்குதோ அங்க போய் சர்ஃப் பண்ணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அதுக்காக பல நகரங்கள்ல உள்ள கடல்களுக்கு டிராவல் பண்றாங்க. பாலி, மடகஸ்கர், ஹவாய், மெக்சிகோ அப்படின்ட்டு பல இடங்களுக்கு போறாங்க. அதுல வர அல்டிமேட் வேவ் அப்படின்னு சொல்லப்படுற வேவ்ல அவங்க அந்த அட்வென்ச்சரஸ் கேமை பண்ணணும்ட்டு ஆசைப்படுறாங்க. அதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அதுக்காக அவங்க பண்ற விஷயங்கள்லாம் என்ன, இவங்க ட்ரிப்பு போறப்ப இவங்களுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, இவங்க அந்த விளையாட்டை எப்படி பாக்குறாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க ஒவ்வொரு கடல் பகுதியும் காமிச்சிருக்க விதமா இருக்கட்டும், அவ்வளோ அழகா கேப்சர் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் இந்த படம் 1998 வந்த படம். அன்னைக்கு டேட்டுக்கு அவ்வளோ அழகா காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கடற்கரையும் அதுல வர வேவ்ஸ் எல்லாம் தரமாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையாலே சர்ஃப் பண்றவங்க தான் நடிச்சிருக்காங்க. அதனால நடிப்புல ஒரு சில குறைகள் இருந்தாலும் இவங்க காமிச்சிருக்க அந்த சர்ஃபிங் கேமை ரொம்ப அல்டிமேட்டா காமிச்சிருக்காங்க. தத்ரூபமா படம் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கடற்கரையை காமிச்சிருக்க விதமே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அந்த கடலே அவ்வளோ அழகா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியே டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க காமியிருக்க அந்த கேம் மட்டும்தான். நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதனால இவங்களால பெருசா இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்மெண்ட்ஸையோ இல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையோ வைக்க முடியல. அதையும் தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த பிளேயர்ஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆக்டிங் பெருசா வரவே இல்லை. சர்ஃபிங் மட்டும் ரொம்ப நீட்டாவே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு சர்ஃபிங்கை பத்தி ஒரு ஆர்வம் இருந்தா கண்டிப்பா இந்த படம் பயங்கரமா இருக்கும். பட் அது எவ்வளவு பேருக்கு இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மொத்தத்துல இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.